அண்ணா பேர் தான் டைமே கொடுத்தாங்க எனக்கு. கண்டிப்பா தெரியும், எனக்கு நம்பிக்கை. அந்த டைம்ல இருந்து கஷ்டப்பட்டு அது இல்லாம ஆபரேஷன் கூட 1 லேக் வரும். இது 1 லேக் இருக்கு. நீங்க ஆபரேஷன் இருக்கு. எனக்கு நீங்க பழையபடி வந்து நடிச்சு அந்த முகத்தை நான் பாக்கணும். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் நீங்க வந்துருவீங்க, எனக்கு ஒரு சந்தோஷம். உங்க கூட நடிக்க வைப்பீங்களா? ஐயோ, தனுஷோட துள்ளுவதோ இளமை படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் அபிநய். இந்த படம் மூலமா ரொம்பவே பிரபலமான அபிநய்க்கு ஹீரோவா நடிக்க பட வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனா அந்த படங்கள் தோல்வி படங்களா அமையவே அதுக்கப்புறம் இவர் சைடு கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம துப்பாக்கி மற்றும் அஞ்சான் படங்கள்ல வித்யுத் ஜமாலுக்கு இவர் தான் டப்பிங் கொடுத்தாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. உன்னை கொன்னது, அந்த பாம்பை சரியான நேரத்தில் ரிமூவ் பண்ணது யார் தெரியுமா? அவன் நான் கமிஷனர் பொண்ணு நினைச்சா இல்லை ஜேகேன்னு நினைச்சா ஈஸியாக தூக்க. ஆனா போக போக இவருக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. இப்போ பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. அம்மா உணவகத்துல தான் இப்ப சாப்பிட்டுட்டு வரதா இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாரு. பலரும் இவரோட இந்த பரிதாப நிலையை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச நிலையில மறுபடியும் ஒரு பெரிய ஐடியா இவருக்கு லிவர் சைரோசிஸ் அப்படிங்கிற கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இந்த நோய் வந்தா உடல் எடை குறைஞ்சு போறது மற்றும் பசி எடுக்காம இருக்கிறது, மயக்கம் வர்றது, வயிறு வீங்குறதுன்னு இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படும். அபிநயும் இந்த நோயால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்ற போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி உதவி கேட்டிருந்தாரு. இதெல்லாம் நடந்து சில மாசங்கள் ஆன நிலையில இப்ப கேபிஒய் பாலா அவரை நேர்ல சந்திச்சு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. ஆனா அபிநய் ரொம்ப மனமுடிஞ்சு போயிருக்காரு. எனக்கு 1.5 வருஷம் தான் டைம் கொடுத்திருக்காங்க, கண்டிப்பா இறந்து போயிருவேன்னு நம்பிக்கை இழந்து பேசியிருக்காரு. ஆனா பாலா அவருக்கு நம்பிக்கை கொடுக்கற விதமா அப்படியெல்லாம் பேசாதீங்க, கண்டிப்பா நீங்க குணமாகி வருவீங்க, உங்க படத்துல நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கண் கலங்க வச்சிருக்காரு. பாலா இப்படி பலருக்குமே உதவி பண்றது மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்திருக்கு. இந்த வீடியோல நடிகர் ரச்சிதா மகாலட்சுமியும் பாலா நீ நல்லா இருப்ப, வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கற பிளஸ் யூ அண்ட் பிளஸ் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை முத்துவும் இந்த வீடியோல கமெண்ட் பண்ணியிருக்காரு. பலரும் அபிநய் சீக்கிரமே குணமாகி மறுபடியும் படங்கள்ல நடிக்கணும்னு பிரார்த்தனைகள் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பா பாலாவோட இந்த வீடியோ மூலமா அபிநய்க்கு பல உதவிகள் வந்து சேரும்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ணா பேர் தான் டைமே கொடுத்தாங்க எனக்கு. கண்டிப்பா தெரியும், எனக்கு நம்பிக்கை. நல்லா இருந்தேன். அந்த டைம்ல இருந்து கஷ்டப்பட்டு அது இல்லாம ஆபரேஷன் கூட 1 லேக் வரும். இது 1 லேக் இருக்கு. நீங்க ஆபரேஷன் இருக்கு. எனக்கு நீங்க பழையபடி வந்து நடிச்சு அந்த முகத்தை நான் பாக்கணும். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் நீங்க வந்துருவீங்க, எனக்கு ஒரு சந்தோஷம். உங்க கூட நடிக்க வைப்பீங்களா? ஐயோ.